अर्जुन उवाच सन्न्यासस्य महाभागो तत्त्वम् इच्छामि वेदितुम् त्यागस्य च ऋषिकेश पृथक् केशिनिसूदन. அர்ஜுனன் கேட்டார், ஹே ரிஷிகேஷா, புலன்களை அடக்கியவரே, கேஷி அப்படின்ற அசுரனை கொன்றவரே, என்ன வித்தியாசம்? சந்நியாசத்திற்கும் தியாகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சந்நியாசம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுறது, தியாகம் அப்படின்னாலும் எல்லாத்தையும் விட்டுறது. ஒரு சிலர் தியாகிகள் சொல்லி சொல்றாங்க, ஒரு சிலர் சன்னியாசிகள் சொல்லி சொல்றாங்க. என்னப்பா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் அப்படின்றத கேள்வி கேட்கிறார். ஏன்னா அர்ஜுனனுடைய ஆசை என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணனுடைய ஆசை என்னது? எல்லாத்தையும் இறுதியில விட்டுடணும் அப்படின்ட்டு. அர்ஜுனன் யாருக்காக விடுறா, கிருஷ்ணர் யாருக்காக விட சொல்றார் அப்படிங்கிறதா இதுல வித்தியாசம் இருக்கு. ஒரு 200 ரூபாய், ஒரு 500 ரூபாய் நோட்டு, சரி 500 ரூபாய் நோட்டு இப்ப கிடையாது, 500 நோட்டு இருக்கு, 2000 தான் கிடையாது, சரி 500 ரூபாய் நோட்டு ரோட்ல கிடக்குது. ரோட்ல கிடக்கு அப்படின்னா ஒருத்தன் என்ன பண்றான், அதை பாக்குறான், பார்த்துட்டு என்ன பண்றான், எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிடுறான். அவன் நல்ல ஆளே கிடையாது, அவனை விட்டாலும். இன்னொருத்த என்ன பண்றான் அப்படின்னா அந்த 500 ரூபாய் நோட்டு எடுக்கிறான், எடுத்து எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு தொடர்பு இல்லை, கீழே போட்டு போயிடுறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து பக்கத்துல இருக்கவன் கேட்கிறார், இது யாருடையது சொல்லி கேட்டு என்ன பண்ணாரு, அந்த உரிய அவர்கிட்ட கொடுத்துட்டார். இதுதான் உண்மையான தியாகம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல இருக்கக்கூடிய ஆளு சுயநலவாதி, அவரை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. இரண்டாவது இருக்கக்கூடிய நபர் எனக்கு தொடர்பு இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் இதை கண்டுக்கவே மாட்டேன் சொல்லிட்டு கீழே போயிட்டு போறார், அவர் பொறுப்பு இல்லாத நபர். மூன்றாவது நபர் என்ன பண்றாரு, பணம் எடுத்தாரு, அவர் பாக்கெட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரெண்டையும் அவர் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு, சரியா நபர் கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். இதுதான் உண்மையான தியாகம் அப்படின்னு சொல்றோம். அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கு, இது என்னுடைய பணம் கிடையாது, இது வேற யாருதோ பணம், இது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற புத்தியோட என்ன பண்ணிருக்காரு, அவர் செயல்பட்டிருக்கார். சோ இந்த தியாகம் தான் ரொம்ப முக்கியம். சந்நியாசம் அப்படிங்கிறது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சார் சொல்லி கீழே போட்டு போயிரு சந்நியாசம். தியாகம் அப்படிங்கிறது உரிய நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தியாகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. சோ கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் இந்த கேள்விதான் கேட்கிறா, கிருஷ்ணா எது சிறந்தது, சந்நியாசம் சிறந்ததா தியாகம் சிறந்ததா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறான். நம்ம எல்லாருக்கும் உள்ள கேள்வி இதுதான். பகவத்கீதை படிக்கிறதுனால ஒருவர் சந்நியாசம் எடுத்துப்பார் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. பகவத்கீதையினால சந்நியாசம் வர போறது கிடையாது. சந்நியாசம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொன்ன விஷயம் கிடையாது. கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, ஸ்ரீ பகவானுமாச்ச காமானாம் காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வ கர்ம பலத்தியாகம் ராகுஸ் தியாகம் விசக்ஷனாக. கிருஷ்ணர் சொல்றார், படிச்சவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ரொம்ப பெரிய ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி, ஞானிகள் சொல்றாங்கப்பா எனக்கு தெரியாது, நிறைய பேர் சொல்ற கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்நியாசம் அப்படின்னா தன்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் விட்டுறது, எல்லா விதமான கடமைகளையும் விட்டுறது. எதுக்காக? சுயநலத்திற்காக, தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவர் எல்லாத்தையும் விட்டுறாரு. அதுவே தியாகம் அப்படின்னு என்ன தெரியுமா, பலனை விட்டுறது அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய செயல்பாடுகளுடைய பலனை விட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ என்ன வித்தியாசம் இங்க ரெண்டு, என்ன தெரியுமா வித்தியாசம்? சன்னியாசி மறுபடியும் என்ன யோசிக்கிறாரு, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு தியாகி என்ன யோசிக்கிறாரு, பகவான் சந்தோஷமா இருக்குன்னு யோசிக்கிறார். ரெண்டுல எது முக்கியம் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் என்ன பண்றோம், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். இந்த எண்ணம் ஒருத்தனுக்கு விலகணும். நான் எப்படி சந்தோஷமா இருக்க போறேன், பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நான் சந்தோஷமா இருக்க போறேன். இதுதான் ஒரு ஆத்மாவுடைய தர்மம். நம்ம 15ஆம் அத்தியாயம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், இந்த ஆத்மாவானது பகவானுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னோம். அம்சம் தானா சந்தோஷமா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இந்த ஒரு விரலை போல், இந்த விரல் அப்படிங்கிறது இந்த உடம்புடைய ஒரு அம்சம் இல்லையா. இந்த விரல் என்ன பண்ணும் தெரியுமா, இந்த விரலானது இந்த உடம்போட ஒட்டிட்டு இருக்கணும், ரெண்டாவது இந்த உடம்புக்கு சேவை பண்ணும். இந்த விரல் தானாக தனியா சந்தோஷம் அனுபவிக்க நினைச்சது அப்படின்னா இந்த விரலால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சரிப்பா எனக்கு சந்தோஷம் கிடைக்க போறது கிடையாது, அப்ப நான் சேவையும் பண்ண மாட்டேன் இந்த உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இதை தனியா அனுபவிக்க முடியாது. அதே போல இது உடலுக்கு சேவை செஞ்சா இதுக்கு தான சந்தோஷம் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதனுடைய அகங்காரத்தை விட்டுட்டு, நான் உயர்ந்தவன், நான் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு நான் சேர்ந்திருந்து என்ன பண்ணும், இந்த உடம்புக்கு சேவை பண்ணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது.
சோ பகவான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், எல்லாரையும் சமமா பாருங்க, எல்லாருக்குள்ளாரையும் ஆத்மாவை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, எனக்கு சேவை பண்ணுங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒற்றுமை என்ன பண்றார் பகவான் கொண்டு கொடுக்கிறார். எப்ப ஒருவனுக்கு தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பிக்குதோ அப்ப எல்லாரும் ஒற்றுமையா அந்த சேவை பண்றாங்க. சோ இதான் கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன பண்ணு, இந்த உலகத்துல உன்னுடைய கடமையை விடுறது முக்கியம் இல்லப்பா. கடமையை விடுவது அப்படிங்கிறது உயர்ந்த விஷயம் கிடையாது. உன்னுடைய கடமையை என்னுடைய சந்தோஷத்துக்காக செய் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுதான் உயர்ந்த விஷயம். ஏன்னா இந்த உலகத்துல யாருமே என்ன பண்ண முடியாது, கடமையை விடவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு சிலர் சொல்றாங்க உன்னுடைய கடமைகளை விடணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், ஒருவர் தனக்கு விதிக்கப்பட்ட யஜ்யத்தையோ, தனக்கு விதிக்கப்பட்ட தானத்தையோ, தனக்கு விதிக்கப்பட்ட தவத்தையோ விடவே கூடாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். கிருஷ்ணன் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். 3 விஷயத்தை மனிதனுக்கு விடக்கூடாது. என்னென்ன விடக்கூடாது? தனக்கு விதிக்கப்பட்ட யஜ்யம், யஜ்யம் அப்படின்னா கடமை. தனக்கு விதிக்கப்பட்ட தானம், தானம் அப்படிங்கிறது தான் ஏதாவது சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய உதவி. தனக்கு விதிக்கப்பட்ட தவம், தவம் அப்படிங்கிறது தனக்காக, தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக விதிக்கப்பட்ட ஒரு சில கடமைகள். மொத்தம் நம்மளுக்கு 2 விதமான கடமைகள் இருக்கு. என்ன இருக்கு? ஒன்று உடல் சார்ந்த கடமை, 2வது ஆத்மா சார்ந்த கடமை. ஏன்னா நம்ம கிட்ட 2மே இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட உடம்பு இருக்கு, நம்ம கிட்ட ஆத்மாவும் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? உடலுக்கான கடமையை நாம் செய்யணும், இதுக்கு பேர் யஜ்யம் அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவுக்கான கடமையை செய்யணும், இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? தவம் அப்படின்னு சொல்றோம். அதே போல இறுதியில மற்றவர்கள் இருக்காங்களா, நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? நம்ம இங்க தவம், தானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப 3 விஷயத்தை விடக்கூடாது. தானம், தவம், யஜ்யம் அப்படிங்கிற 3 விஷயத்தை விடக்கூடாது. யஜ்யம் அப்படிங்கிறது உடலுக்கு செய்ய வேண்டிய விஷயம், உடலுக்கு தேவையான கடமை. அதே போல ஆஹ் தியாகம் அப்படிங்கிற சாரி தவம் அப்படிங்கிறது ஆத்மாவிற்கான கடமை, இது செஞ்சாலும். 3வது தானம் அப்படிங்கிறது மற்ற உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லையா? இந்த 3 கடமைகளையும் எப்ப என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா கடைசியில் சொல்றாரு, நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர தியாகாச் தியாகே பரத சத்தம தியாகோகி புருஷ வியாக்கிர திரிவிதா சம்பிரகீர்த்திதா நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிச்சயம் ஸ்ருணுமே, ஹே அர்ஜுனா, நான் என்ன பண்றேன், உறுதியா சொல்லி கொடுக்குறேன், நிச்சயப்படுத்தி சொல்றேன், இறுதியாக சொல்றேன், நல்லா கேட்டுக்கும். என்ன? தியாகங்கள் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றார். 3 விதமான தியாகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது என்னென்ன அப்படின்னு என்ன பண்றேன், அவனுக்கு ஒவ்வொன்னா சொல்ல போறேன், கேள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னது? எப்பயுமே ஒரு மனிதன் என்ன பண்ணக்கூடாது, நான் இப்ப மறுபடியும் சொன்ன மாதிரி அதே விஷயம் தான். ஒரு புத்திசாலி என்னைக்குமே இந்த 3 விஷயங்களை கைவிடவே கூடாது. என்ன விஷயங்களை கைவிடக்கூடாது? யஜ்யம், தானம், தவம் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை கைவிடவே கூடாது. ஏன்னா இந்த 3 விஷயங்களும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. நாம் இறக்கும் வரைக்கும் என்ன பண்ணும், இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னென்ன பண்ணணும்? யஜ்யம், யஜ்யம் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. தானம் அப்படிங்கிறது மற்ற உயிர்வாளிகளுக்கு நம்முடைய கடமை. 3வது தவம் அப்படிங்கிறது ஆத்மாவிற்கான கடமை. இந்த 3 விஷயத்தை நம்ம என்னைக்கும் கைவிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இப்ப ஒருவனுடைய செயல்பாடுகள், மறுபடியும் இங்க கர்மத்தை பத்தி பேசுறார். ஒருவனுடைய செயல்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒருவன் எப்படி செயல்பாடுகளை செய்யணும், நம்ம 3ஆம் அத்தியாயத்தில் நிறைய பேசியிருக்கோம். புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஒருவன் தன்னுடைய செயல்பாடுகளை எப்படி செய்யணும் அப்படின்னா, செய்பவன் நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யணும். அதே போல தாழ்ந்த பலனிற்காக செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் செய்யணும். இப்படிப்பட்ட அதே போல இது என்னுடைய கடமை அப்படின்ற எண்ணம் இல்லாமல் செய்யணும். இந்த 3 எண்ணங்கள் இல்லாமல் அவன் தன்னுடைய கடமையை செஞ்சான் அப்படின்னா அந்த கடமையானது நேரடியாக பகவானை சென்று அடையுமா. சோ இதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையான செயலை செய்வதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றான். என்னது? என்னுடையது கிடையாது, நான் கிடையாது, எனக்காக கிடையாது அப்படின்ற இந்த 3 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த செயல்பாடை செய்தாலும், நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா கூட இது என்னுடைய வீடு கிடையாது, கட்டுறது நானும் கிடையாது உண்மையில. ஏன்னா
நான் கட்டணும் அப்படின்னா இந்த செங்கலையும் நான் உருவாக்கல, மண்ணையும் உருவாக்கல, நான் இருப்பையும் உருவாக்கல, நான் நிலத்தையும் உருவாக்கல, இல்லையா? எல்லாத்தையும் உருவாக்குனது யார் தான்? பகவான் தான். அதை கட்டுவதற்கான சக்தியை கொடுக்கறது யாரு? பகவான் தான். இதை கட்டுவதற்கான புத்தியை கொடுக்கறது யாரு? பகவான் தான். இதை கட்டுவதற்கு எனக்கு பணம் வேணுமே, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான திறமையை கொடுத்தது யாரு? பகவான் தான், இல்லையா? அப்ப பகவானே பகவானால் பகவானுக்காக இந்த வீடை கட்டுறான். நான் என்ன பண்ண போறேன்? வெறும் கருவியா இருக்க போறேன். இந்த வீடு என்னுடைய வீடு கிடையாது, இது பகவானுடைய கோவில் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணோம்? வீடு கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு, நாம் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து ஆரம்பிச்சு, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் பகவானுடைய சிந்தனையோட செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணி புரிஞ்சுக்கிறோம்? இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் நம்ம சொல்றோம். சன்னியாசிகளா இருந்தாலும் அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தன்னுடைய கடமையை விட்டு விடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல சொல்றாரு, ஒருவர் தமோ குணத்தில் இருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஞானம் இல்லாம என்ன பண்றாங்க? இதை நான் விட்டுறேன், இதை நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது எனக்கு பிரச்சனையை கொடுத்துரும், இது எனக்கு பிரச்சனை கொடுக்கும், இது எனக்கு பந்தத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுறாங்க. சோ பயந்து கடமையை விட்டுறவங்க சரியானவர்கள் கிடையாது. இது தமோ குணத்துல செய்யக்கூடிய துறவு அப்படின்னு சொல்றாங்க. ரஜோ குணத்துல இதெல்லாம் செஞ்சா பெரிய கஷ்டம்ப்பா, யாராலும் ஆகுறது, குடும்பத்தை வச்சு மேய்க்கிறது, யாராலும் ஆகுறது, இந்த பிசினஸ் எல்லாம் வச்சு மேய்க்கிறது, எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணலாம்? போய் ஆசிரமத்துல கொண்டு உட்காந்துக்கலாம், போறத சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ கிருஷ்ணா ராமன் சொல்லிட்டு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இப்படி நினைக்கிறது ரஜோகுணத்துல செய்யக்கூடிய தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. சத்துவகுணத்துல செய்யக்கூடிய தியாகம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் வெறும் என்னுடைய கடமையை மட்டும் பண்றேன், இதை நான் செய்யவில்லை, எனக்காக செய்யல, இந்த எண்ணத்தோட என்ன பண்ணணும்? நம்முடைய கடமையை செய்யணும். ஒண்ணும் இல்லை. நம்ம அம்மா உதாரணம் எடுத்துக்கோங்க, வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா உதாரணம் எடுத்துக்கோங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. அம்மா என்ன பண்றாங்க? தினசரி சமைக்கிறாங்க. அவங்களுக்கு பசி இருக்கோ இல்லையோ, அவங்க தினசரி சமைக்கிறாங்க. என்ன காரணம்? சிம்பிள் ரீசன். ஏன்னா இது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை, அவ்வளவுதான். எனக்கு பசி இருக்கு இல்ல அப்படிங்கிற ரெண்டாவது பட்சம். என்னுடைய கடமை சார், இது தினசரி செஞ்சாங்க சார், சமைச்சு வச்சிடுறேன். அவங்க ஒரு சில சமயம் சாப்பிடாம கூட இருக்கலாம், ஆனா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா தன்னுடைய கடமை மட்டும் சரியா செஞ்சிருவாங்க. ஒரு அம்மாவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முதல்ல நம்மளுக்கு குருவை யாரு? நம்மளுடைய அம்மா தான், இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி சொல்றது உண்டு. நீங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அம்மா என்ன பண்றாங்க? ஒரு கர்ப்பத்துல குழந்தைய சுமந்து எடுக்கிறாங்க. எதற்காக? அந்த குழந்தை பிறந்து என்ன பெருசா பார்த்துப்பா அப்படின்னா? கண்டிப்பா இல்ல. எனக்கு விதிக்கப்பட்ட கடமை சார் இது. யாரோ வீட்டுல பிறந்து அப்பா அம்மாவுடைய ஆஹ் அன்புக்கு கீழே ரொம்ப சந்தோஷமா வீட்டுல வளர்ந்துருப்பாங்க, இல்லையா? ஒரு அப்பா அம்மாவுடைய அன்புல, ஒரு அப்பா அம்மாவுடைய அரவணைப்புல சந்தோஷம் வளர்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை மறந்து, அந்த வீட்டை மறந்து, புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு இவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ இவங்களுக்கு தகுந்தாற் போல தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு, அவங்க வீட்டுல லேட்டா எந்திரிச்சுக்கலாம், இல்லையா? அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்துருக்கலாம், அதெல்லாத்தையும் மறந்துட்டு யாருன்னே தெரியாது திடீர்னு சொந்தம் அப்படின்னு வந்து நிற்பாங்க, இல்லையா? இவர் தான் என்னுடைய கணவன், இனிமேல இவர் தான் உங்களுடைய கணவன், இனிமேல் இவங்க தான் உங்களுடைய மாமியார், இனிமேல் இவங்க தான் உங்களுடைய மாமனார், இனிமேல இவங்க தான் உங்க சொந்தம், இனிமேல இதுதான் உங்க வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ என்ன பண்ணும்? தங்களுடைய சொந்த வீடை விட்டுட்டு, தங்களுடைய சொந்தங்களை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டு என்ன பண்றாங்க? புது வீட்டுக்கு வந்து அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு, அவங்களுடைய சுத்தத்தை தங்களுடைய சுகமா எடுத்துக்கிட்டு, அவங்களுடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமா எடுத்துக்கிட்டு, அவங்களுடைய லாபத்தை தன்னுடைய லாபமா எடுத்துக்கிட்டு, அவங்களுடைய நஷ்டத்தை தன்னுடைய நஷ்டமா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்லையா? பிடிக்குதோ பிடிக்கலையோ, இஷ்டமா இருக்கோ இல்லையோ, வேணுமோ வேண்டாமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? அங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த குணத்தை பார்த்து நம்ம கத்துக்கணும். உண்மையில அது அவங்களுடைய வேலையே கிடையாது, இல்லையா? இருந்தாலும் பண்றாங்க, பற்றில்லாம பண்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். அது போல ஒரு என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய கடமை செய்யறான். கடமை எப்படி செய்யறான் அப்படின்னா, தனக்கு அப்படின்ற எண்ணத்தோட பண்ணல, இது மற்றவங்களுடைய நன்மைக்காக அப்படின்னு எண்ணத்தோட பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் உண்மையான தியாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சன்னியாசத்தை பத்தி பேசுறார். சன்னியாசத்தை பத்தி சொல்றார். சன்னியாசம் அப்படிங்கிறது சத்துவகுணத்துல பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சன்னியாசம் பண்ணிப்பாங்க. நீங்க என்ன பண்றாங்க? குடும்பத்துல பிரச்சனைனா எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடுறது. நான் இமயமலைக்கு ஓடி போயிடுறேன், இல்லையா? குடும்ப பிரச்சனால ஓடி போயிடுறேன். இதனால ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? விட்டுட்டு ஓடி போக கூடாது. கடமைக்கு பயந்து ஓடி போயிடக்கூடாது. அதுக்கு பேர் சன்னியாசமே கிடையாது. கடமையை செஞ்சுக்கிட்டே எப்படி இருக்கணும்? துறவரத்துல இருக்கணும். இதுதான் உண்மையான சன்னியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
அதே போல அவனுக்கு வந்து இந்த தன்னுடைய கடமை செய்வதில் ரொம்ப அசௌகரியமா இருக்கு, அதனால விட்டு போயிடுறேன். அதே போல எனக்கு இதை செய்யறதுக்கு வசதியும் கிடையாது, எனக்கு இதை செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது. சோ அதனால என்ன பண்றது, இதை விட்டுட்டு போயிடறேன் அப்படின்னு நினைக்கூடாது. சோ இது வந்து சந்நியாசம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா உடலை நடத்துவதற்கு கண்டிப்பா நமக்கு செயல்பாடுகளை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க செயல்பாடுகளை விடாதீங்க, அந்த செயல்பாடுகளுடைய பலனை மட்டும் விட்டா போதும் அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணர் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். நாம இந்த உலகத்துல எந்த செயல்பாடுகளை செஞ்சாலும் அதற்கான பலன் கண்டிப்பா வந்தே தீரும். நாம என்ன பண்ணோம், இந்த உலகத்துல செயல்பாடுகளை பலனை துறக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் செய்பவன் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் துறந்தா போதும். அதை விட்டுடும் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்துல இருந்து வெளில வந்துடலாம், என்னுடைய கர்வ பந்தத்துல இருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்றேன். செய்யறது நான் தான், ஆனா உண்மையில நான் செய்பவன் அப்படின்னு நினைக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்துல நாம் எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் அதற்கு 5 விஷயங்கள் தேவைப்படுது. அதிஷ்டானம் அப்படிங்கிற ஜீவாத்மா, கர்த்தா அதிஷ்டானம் அப்படிங்கிறதுடைய இந்த உடல், அதிஷ்டானம்னா இந்த உடல் தேவைப்படுது. 2வது ஜீவாத்மா அப்படின்ற கர்த்தா தேவைப்படுற. 3வது கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய புலன்கள் தேவைப்படுது. 4வது பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்குள்ளக்கூடிய பிராண சக்திகள் தேவைப்படுது. 5வது தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மா தேவைப்படுறார். நாம் எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் இந்த 5 விஷயங்கள் தேவைப்படுது. என்னென்னது, அதிஷ்டானம் சொல்லக்கூடிய இந்த உடல், அதுக்கப்புறம் கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா, கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலன்கள், பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பிராண காற்று இல்லையா, 5வது தெய்வம். இவங்க 5 பேர் என்ன பண்றாங்க, சேர்ந்துதான் ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் மட்டும் ஏன் சொல்லணும், இந்த 5 பேரை சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே நான் மட்டும்தான் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்திற்கும் பகவானுடைய கட்டளை, பகவானுடைய அனுமதி இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல எந்த காரியத்தை செய்ய முடியாது புரிஞ்சுக்கிறோம். நாம் வந்து முதல் தரமான காரணம் கிடையாது, பகவான் தான் முதல் காரணமா இருக்கார், மற்ற எல்லாமே 2ஆம் தரமான காரணங்கள் தான் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் பகவானை சார்ந்துதான் இருக்கு. நாம் எப்படி இருக்கோம், வெறும் கருவியா இருந்தா இந்த உலகத்துல செயல்படுறமே தவிர நம்மால முதல் தரமான காரணமா இருந்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, அப்ப எல்லாமே பகவான் செய்யறார் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாப்ப புண்ணியங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய தவறான காரியங்களுக்கும் பகவான் தான் காரணமா சொல்லி கேட்டார் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதற்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்றாங்க, கிருஷ்ணர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், ஜீவாத்மாவிற்கு ஒரு புத்தியை கொடுத்திருக்கேன். இப்ப என்ன பண்றான், ஜீவாத்மா யோசிக்கணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல வந்து எவல்யூஷன் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. எவல்யூஷன் தியரி என்னது, பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி சொல்றோம். இது சாஸ்திரத்திலையும் பேசப்பட்டிருக்கு. பரிணாமம் அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரத்திலையும் பேசப்பட்டிருக்கு. என்னது, ஒரு புழுவானது என்னைக்கு உட்காந்து தவம் பண்ணாது, நான் வந்து பூச்சியா பிறக்கும் தவம் பண்ணாது, அது என்ன ஆகிடும், தானாகவே ஒரு புழுவானது பூச்சியா மாறும். ஒரு பூச்சியானது என்ன பண்ணாது, உட்காந்து தவம் பண்ணாது, நான் வந்து ஒரு பறவையா மாறும்னு சொல்லி தவம் பண்ணாது, அது தானாகவே என்ன ஆகும், பறவையா மாறும். ஒரு பறவை என்ன பண்ணாது, உட்காந்து தவம் பண்ணாது, நான் வந்து ஒரு மீனா மாறணும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணாது, அது தானாக என்ன ஆகும், அடுத்தது பரிணாமத்தினால அடுத்த ஒரு உடலை கிடைக்கும். ஒரு மீன் உட்காந்து தவம் பண்ணாது, நான் வந்து ஒரு மிருகம் மாறும்னு சொல்லிட்டு தவம் பண்ணாது, அது என்ன ஆகும், பரிணாம வளர்ச்சினால தானாகவே மீன்ல இருந்து மிருகம் மாறும். அதே போல எந்த மிருகமும் உட்காந்து தவம் பண்ணாது, நான் மனிதனா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மிருகத்தையா பார்த்திருக்கீங்களா, ஒரு பசுமாடு உட்காந்து தவம் பண்ணிருக்கா, நான் அடுத்த பிறவில மனுஷனா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒரு சிங்கமோ புலியோ நாயோ உட்காந்து தவம் பண்ணி பார்த்திருக்குமா, கண்டிப்பா கிடையாது. ஆனா என்ன ஆகுது, அந்த மிருகத்தினுடைய உடல் இருந்து ஒருத்தனுக்கு மனித உடல் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. பகவானுடைய கருணையினால பரமாத்மாவுடைய மேற்பார்வை கீழ நமக்கு இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. நாம எல்லாம் எந்த பிறவில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது, ஆனா வந்திருக்கோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மற்ற உயிரினங்கள்ல இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது தானா நடந்திருக்கு. ஒண்ணு போன அடுத்தது, ஒண்ணு போன அடுத்தது, ஒண்ணு போன அடுத்ததுன்ட்டு தானா நடந்துட்டே வந்தது. இது மனித உடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நின்று போயிடுது. நம்ம நினைக்கிறோம், மனித உடல்லையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மனுஷ உடம்பு தான் சார் கடைசி ஜென்மம். நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும், இந்த நிறைய பேர் கேட்டிருக்கோம், இந்த மனுஷ ஜென்மம் தான் கடைசி ஜென்மம், அதுக்கப்புறம் 7 பிறவி இருக்கும், மனுஷனுக்கு 7 பிறவி இருக்கும், அந்த 7 பிறவி முடிஞ்சா ஒருத்தர் மோட்சம். ஏதோ நம்மளாம் சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த கதையெல்லாம் கேட்டிருப்போம், மனித பிறவி கடைசி பிறவி அப்படின்னு நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். எப்ப கடைசி பிறவி தெரியுமா, இந்த மனிதன் எப்ப சரியான நிர்ணயம் எடுக்கிறானோ அப்பதான் கடைசி பிறவி. மனிதன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனிதனுக்கு பகவான் இப்ப நிறுத்திடுறார், அந்த தானாக நடக்கூடிய அந்த உயர்ந்த உடல் கிடைக்கக்கூடிய தன்மை நிறுத்திடுறார். நிறுத்திட்டு இப்ப சொல்றார், இப்ப நான் மட்டும் ஞானத்தை கொடுத்துறேன்,
இப்ப என்ன பண்ண, நீ முடிவெடு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. நீ என்னை அடைந்து மோட்சம் அடைந்து நினைக்கிறியா, இல்ல மறுபடியும் மறுபடியும் இதே உலகத்துல இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு என்ன பண்ற, நம்ம கிட்ட ஞானத்தை கொடுக்குற. இப்ப ஞானத்தை கொடுத்துட்டு நீ சரியா நடந்துகிட்ட அப்படின்னா, சாஸ்திரத்தின் பிரகாரம் நடந்துகிட்ட அப்படின்னா என்னை வந்து அடைஞ்சிடலாம். இல்ல சாஸ்திரத்தின் பிரகாரம் நடந்துக்கல அப்படின்னா என்ன பண்ண போற, மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துல மாட்டிக்கிட்டு இந்த உலகத்தை என்ன பண்ண, நீயே சம்சாரத்திலேயே கஷ்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனாலதான் பகவான் என்ன பண்ணாரா, மனிதனுக்கு ஒரு சின்ன ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சுதந்திரத்தை சரியா உபயோகப்படுத்திக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பாரு. பகவான் வந்து நமக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய தயாரா இருக்கார். உங்களுக்கு என்னை அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கா, அதற்கான வழியை கொடுக்குறேன். இல்ல எனக்கு இந்த உலகத்திலேயே இருந்து கஷ்டப்படணும், இந்த உலகத்தையே நான் சுகமா நினைச்சிட்டு இருக்கேன் நினைச்சீங்களா, அதற்கான வழியை கொடுக்குறேன். பகவான் ரெண்டுக்குமே ஓப்பனா தான் இருக்கார். அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த மனிதன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 5 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு கடமை செய்யறேன் அப்படின்னா அதற்கு கண்டிப்பா இந்த 5 விஷயங்கள் தேவைப்படுது. அது நல்ல கடமையா இருந்தாலும் சரி, கெட்ட கடமையா இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயங்கள் தேவைப்படும். ஆக நான் என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் சாஸ்திரத்தின் பிரகாரம் தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சாஸ்திரத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இது நம்முடைய சனாதன தர்மத்தில் இயற்கையாகவே இருந்தது. ஒருவர் ஒருவர் வந்து குழந்தை பெறணும் அப்படின்னா கூட என்ன பண்றாங்க, திருமண பந்தத்தினால குழந்தை பெற்றுக்கிறாங்க. குழந்தை பெறுவதற்கு முன்னாடி என்ன பண்றாங்க, சாஸ்திரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்தியாவில குறிப்பா சனாதன தர்மத்தை பின்பற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றா மாறி போயிடுது. நமக்கு சாஸ்திரம் தனியால ஒண்ணும் கிடையாது, நம்ம வாழ்க்கையே சாஸ்திரமா தான் மாத்தி வச்சிருக்காங்க. என்னது, ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த பந்தத்தை என்ன பண்ணிருக்காங்க, சாஸ்திரம் மாத்தி வச்சிருக்காங்க, கல்யாணம் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி இணைந்து என்ன பண்றாங்க, 2 பேரும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதுவே பெரிய யக்கியம் தான். ஒரு குழந்தையை பெறுவதே யக்கியம் தான். இதை வந்து வெறும் காம சுகம் அப்படின்னு பார்க்காம ஒரு ஆணும் பெண் என்ன பண்றாங்க, இணைந்து ஒரு குழந்தை எதுக்காக உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, அவங்க சந்தோஷத்துக்காக கிடையாது, இந்த குழந்தையை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு என்னத்தோட என்ன பண்றாங்க, அவங்க இணையறாங்க. அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் என்னவா மாறி போயிடுது அப்படின்னா, பகவானுடைய யக்கியமாக, பகவானுக்கு ஆராதனையா மாறிப்படுது. யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இங்க சொல்றாரு, நாம் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கணும், முதல் விஷயம். 2வது, செய்பவன் நான் அல்ல, இது எனக்கா கிடையாது, இது என்னுடைய கடமையும் கிடையாது அப்படின்ற புத்தியோடு நம்முடைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு பாப்பமும் வராது, புண்ணியம் வராது. நம்ம என்ன பண்ண முடியும், மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன்னு நினைக்கிறாங்க. உண்மையில நாம் செய்பவர்கள் கிடையாது, நம்மால எதையுமே செய்யவே முடியாது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மால என்ன செய்ய முடியும், ஆசை மட்டும்தான் பண்ண முடியும். மற்றபடி எல்லா காரியத்தையும் நடத்துறது யாரு, பகவான் தான் நடத்துறார் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தர் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான கர்ம வினைகளும் வந்து சேராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, பகவான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த உலகத்துல சிச்சுவேஷன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். இந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு அடுத்தடுத்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. சோ நம்ம எல்லாருக்கும் வாசனைகள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வாசனைகள் என்னது, நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் இருந்த நம்முடைய பழக்கங்கள். அந்த பழக்கங்களை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா கைவிடணும். கெட்ட பழக்கங்களை கைவிட்டு நல்ல பழக்கங்களை மேற்கொள்ள முயற்சி பண்ணணும். எப்படி வந்து ஒரு ஜெயில இருக்காங்களோ, ஜெயில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் கண்டிப்பா தீமையை செஞ்சுட்டு தான் உள்ள வந்திருக்கான். அப்ப என்ன பண்றாங்க, அவனை திருத்தறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவன் திருந்திட்டானா இல்லையான்னு எப்படி தெரியும், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்க. அங்கேயே தப்பு செய்வதற்காக ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்க. அந்த சான்ஸ் அவன் என்ன பண்ணும் அப்படின்னா சரியா யூஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், தப்பு செய்யக்கூடாது மறுபடியும். அங்க அவன் என்ன பண்ணும், சரியான செயல்பாடுகள் செய்யணும். எப்ப அவன் சரியா செய்ய ஆரம்பிச்சிட்டானோ அவன் திருந்திட்டான் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுவான், வெளில அனுப்பிச்சிருவாங்க. அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது மறுபடியும் தப்பான என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஜெயில இன்னொரு தண்டனை கொடுப்பாங்க. இவன் திருந்துற மாதிரி தெரியலடான்னு சொல்லிட்டு ஜெயில போட்டுருவாங்க. சோ அது போல இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்காரு பகவான், நமக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணுவார், ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சிச்சுவேஷன்ல எப்படி எப்படி ஹேண்டில் பண்றா, இந்த சிச்சுவேஷன் எப்படி டீல் பண்றா அப்படின்னு என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் சரியான முடிவு எடுக்கணும்.
எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும்? சாஸ்திரத்தின் பிரகாரம் முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இது சாஸ்திரத்துக்கு புறம்பானதா, சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கா? சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கா அந்த விஷயத்தை செய்யலாம். சாஸ்திரத்துக்கு புறம்பானது அப்படின்னா அந்த விஷயத்தை கைவிட்டலாம். இப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ண முடியும்? முன்னேறி நம்ம என்ன பண்ண முடியும்? மோட்சத்திற்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதனால நமக்கு இந்த 3 விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னென்னது? ஞானம் அப்படிங்கிறது முக்கியம், செயல் அப்படிங்கிறது முக்கியம், செய்பவன் அப்படிங்கிறது முக்கியம் சொல்லி சொல்றேன். ஞானம் மறுபடியும் 3 ஞானம் இருக்கா. என்ன ஞானம் அப்படின்னா, சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சவனா இருக்கான். இது சத்துவகுண ஞானம். 2வது, இந்த ஆத்மாவானது பல்வேறு உடல்கள்ல பயணம் செய்து, ஆத்மா நிரந்தரமானது, உடல் தான் அழியக்கூடியது அப்படிங்கிற ஞானம். அதே போல இந்த ஆத்மாவானது எத்தனை உடம்புக்குள்ள போனாலும் இந்த ஆத்மா மாறுவது கிடையாது, உடல் தான் மாறுதே தவிர ஆத்மா மறுபடியும் மாறுவது கிடையாது அப்படிங்கிற ஞானம். இதெல்லாமே சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்றார். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அவருக்கு ஆத்மானா ஒரு அர்த்தமும் இருக்காது, ஒரு ஒரு ஞானம் இருக்காது. ஆத்மாவா என்னமோ சொல்லிக்கிறாங்க சார், எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை பற்றி அவங்க பல்வேறு விதமா யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, இது உயர்ந்த ஆத்மா, இது தாழ்ந்த ஆத்மா இல்லையா, இது பெரிய ஆத்மா, இது சின்ன ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாக்குள்ள பேதம் பார்க்கறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த ஞானம், இப்படிப்பட்ட ஞானம் அப்படிங்கிறது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ஞானம். அவங்க நினைக்கிறாங்க ஆத்மா உண்மைதான், ஆனா இந்த ஆத்மாவானது உடலோட சேர்ந்து அழிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்ப மறுபடியும் உடல் கிடைக்கும் போது மறுபடியும் ஒரு ஆத்மா உருவாகுது, ஆத்மா உருவாகி மறையுது அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்க. இது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது, தமோகுணத்தில் இருக்கக்கூடிய ஞானம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்க நினைக்கிறாங்க இந்த உடம்பு தான் சார் எல்லாமே, இந்த உடம்பு பார்த்துக்கிட்டா போதும் சார், உடம்பு சந்தோஷமா இருந்தா போதும், உடம்பு ஆரோக்கியமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது. நான் என்னுடைய உடம்பு, நான் அப்படிங்கிற நான் சொல்லுவாங்க, என்னுடைய உடம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நான் யாரா, என்னுடைய உடம்பு யாரான்னு சொன்னா புரியாது. இந்த உடம்பு தான் சார் எல்லாமே. நம்ம என்ன பண்றோம்? யாரை பார்த்தாலும் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, நல்லா சாப்பிட்டீங்களா, உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க இல்லையா? ஆத்மாவை பத்தி என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம என்னைக்காவது யாரையாவது பாக்குறோமே, உங்க ஆத்மா எப்படி இருக்கு, உங்க ஆத்மா சந்தோஷமா இருக்கா, ஆத்மாவுக்கு ஏதாவது பண்றீங்களா, என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கோமா, கேட்டிருக்கோமா? அதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டோம். உயர்தலவர்கள் இப்படிதான் பேசிப்பாங்க. தசரதனை முதல் முறையா என்ன பண்றாரு? விஸ்வாமித்திரரை சந்திக்கிறார். சந்திக்கும் போது குஷல பிரசனம் பண்றாங்களாம். எப்படி பேசுறாங்க தெரியுமா? தசரதன் இந்த விஸ்வாமித்திரை பார்த்து கேட்கிறாரு, ஹே விஸ்வாமித்திரரே, ரிஷியே, உங்களுடைய உடல் நல்லா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கவே இல்லை. என்ன தெரியுமா கேட்கிறார்? உங்களுடைய ஆத்மா சந்தோஷமா இருக்கா, உங்களுடைய ஆத்மாவிற்கான கடமை நீங்க செய்ய முடியுதா, உங்க ஆத்மாவுடைய இலக்கை அடைவதற்கான காரியங்களை செய்றீங்களா, சாதனைகளை செய்றீங்களா அப்படின்னு தான் கேட்டார். அப்ப நம்ம என்ன இதைதான் அப்ப யாரும் தன்னுடைய ஒரு ராஜா போய் சந்திக்கும் போது அவர் கேட்கிறார், உடம்பு நல்லா இருக்கான்லாம் கேட்கல, நீ உன்னுடைய தர்மத்தை சரியா செய்யறியா, மக்களை சரியா பாத்துக்கிறியா அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. நம்மை போல பேசிக்க மாட்டேன். நம்ம பேசிட்டு என்ன பேசுவோம்? யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு நல்லா இருக்கு, உடம்பு ஆரோக்கியமா, உடம்பு பார்த்து, உடம்பு 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 உடம்பு. நமக்கு அதுக்கு மேல யோசிக்கவே தெரியாது. இது தமோ உணர்த்தக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? இதை விட கொஞ்சம் தாண்டி வரணும். உடல்ல இந்த உடலை தாண்டி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதிகமான சரி. இப்படியாக ஞானத்தை பற்றி 3 தான் சொல்றார். அதுக்கப்புறம் நம்முடைய செயல்பாடுகள்ல 3 விதம் இருக்குன்னு சொல்லி சொல்றார். சத்துவகுணத்திற்குரிய செயல்பாடுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒருவன் சாஸ்திரத்தின் பிரகாரம் தன்னுடைய கடமை செய்ய ஆரம்பிக்கிறான். 2வது, செய்பவன் நான் அல்ல அப்படின்ற எண்ணத்தோட செயல்பட ஆரம்பிக்கிறான். 3வது, எந்த விதமான வெறுப்பும் இல்லாம செயல்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறான். அதே போல எந்த விதமான பலனை எதிர்பார்க்கவும் செயல்பட ஆரம்பிக்கிறான். இதுதான் ஒருவன் சத்துவகுணத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றான். அது எந்த செயல்பாடா இருந்தாலும் சரி, அவன் பூஜை பண்ணக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, இல்ல போர் பண்ணக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, இல்ல வியாபாரம் செய்யக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, இல்ல செருப்பு தைக்கக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் இந்த இந்த 4 விஷயங்கள் இருக்கணும். என்னென்னது? சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கணும், செய்பவன் நான் அல்ல அப்படின்னு எண்ணத்துல பண்ணும், இது எனக்காக செய்யறேன் அப்படின்னு எண்ணம் எல்லாம் பண்ணும், எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எண்ணம் எல்லாம் பண்ணும், இது என்னுடைய கடமையை நான் செய்யறேன், பகவான் என்ன கொடுத்திருக்கார் செய்யறேன், இது எனக்காக செய்யறேன், அவருடைய திருப்திக்காக செய்யறேன், இதை உண்மையில நான் செய்யல, அவர் தான் பண்ணி வைக்கிறார். எதுக்காக பண்றாரு? சாஸ்திரத்தை சொல்லப்பட்டு நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட செய்யணும். இதுதான் சத்துவகுணத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகள் சொல்லி சொல்றேன். ரஜோகுணத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆசை, இதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்ற ஆசையோட செயல்படுவது, செய்யறவன் நான் அப்படின்னு எண்ணத்தோட செயல்படுறது, அதே போல் ரொம்ப கஷ்டப்பட்டு செயல்படுறது இல்லையா? இது எல்லாமே ரஜோகுணத்துல செயல்படக்கூடிய செயல்கள்.
தமோ குணத்துல செய்யக்கூடிய செயல்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒருவனை பந்தப்படுத்தக்கூடியதா இருக்கும், மற்றவங்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடியதா இருக்கும், மற்றவங்களை துன்பப்படுத்தக்கூடியதா இருக்கும், நிர்பந்தப்படுத்தி ஒருவனை வந்து பலவந்தப்படுத்தி செய்யக்கூடிய செயல்பாடுகளா இருக்கும், அறியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளா இருக்கும். இதெல்லாம் வந்து தமோ குணத்துல செயல்பாடுகள் சொல்லி சொல்றாரு. ஆக நம்முடைய செயல்பாடுகள் என்னைக்குமே மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? துன்பத்தை கொடுக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கணுமே தவிர என்னைக்கு நம்ம துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை பண்ணக்கூடாது. அதே போல செய்பவன் அப்படிங்கிறவங்க கிட்டே 3 விதமான குணங்கள் இருக்கா. என்னென்ன குணங்கள் இருக்கு? சத்துவகுணத்துல ஒருவன் எப்படி செயல்படுறான் அப்படின்னா, நான் செய்பவன் அல்ல அப்படின்னு எண்ணத்தோட செயல்படுறான். அதே போல என்னுடைய புகழுக்காக என்னை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் செயல்படுறான். ரொம்ப பொறுமையோட செயல்படுறான், ரொம்ப உற்சாகத்தோட செயல்படுறான். அதே போல எந்த விதமான இரட்டிப்பு தன்மை பாதிப்பும் அவனை வந்து ஒண்ணு பண்ணாது. அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே சத்துவகுணத்துல செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றான். ரஜோகுணத்துல செயல்பவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? குடும்ப பற்றுகளோட செயல்படுவாங்க, பலனை எதிர்பார்த்து செய்வாங்க, ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருப்பாங்க. அவங்க செய்யறத மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கவே மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி செயல்பாடுகளை பண்ணுவாங்க, அசுத்தம் இல்லாத செயல்பாடுகளை பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பாங்க. இந்த இரட்டிப்பு தன்மையினால டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பாங்க. நான் தான் செஞ்சேன், நான் அப்படின்ற எண்ணத்தோட செய்வாங்க. தமோகுணத்தில் இருப்பாங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவங்க என்ன செய்யணும்னே தெரியாது, ஏதோ செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி கூப்பிட்டா இப்படி போடுறது, அப்படி கூப்பிட்டா அப்படி போடுறது, என்ன செய்யணும்னே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு ஒரு மிருகத்தை போல இருக்கு. ஒரு மிருகம் என்ன பண்ணும்? திடீர்னு இந்த பக்கம் ஓடும், ஒரு மிருகம் திடீர்னு கத்தும், ஒரு மிருகம் திடீர்னு வந்து சிரிக்கும், ஒரு மிருகம் திடீர்னு அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும். அது போல என்ன பண்ணுவாங்க? என்ன செய்யணும் தெரியாது. என்னமோ அன்னைக்கு எப்படி இருக்கோ, அன்னைக்கு புத்தி எப்படி இருக்கோ அன்னைக்கு அப்படிதான் சார் அப்படின்ட்டு செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பணிவு அப்படிங்கிறதே இருக்காது. அதே போல உண்மையில அவங்களுக்கு திறமையும் இருக்காது, செயல்படுற திறமையா இருக்காது. ஏனோ அதான்ட்டு கடமை செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றவர்களுக்கு அபராதம் செய்யக்கூடிய விதத்தில் என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய செயல்பாடு செய்ய ஆரம்பிப்பாங்க. எப்பயும் சோம்பேறித்தனமா, எப்பயும் சக்தி இல்லாம செய்யக்கூடிய வேலை நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்ப என்ன பண்ண வேண்டியது நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் அப்படிங்கிறது தமோகுணத்துல செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்ப 3 விதத்துல பேசிட்டு இருக்கார். தமோகுணத்தை பத்தி பேசுறார், ரஜோகுணத்தை பத்தி பேசுறார், சத்துவகுணத்தை பத்தி பேசுறார். ஏன் பேசுறார்? ஏதோ பகவத்கீதை நிறைய பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு, கண்டிப்பா கிடையாது. இதெல்லாம் எதுக்காக பேசுறாரு அப்படின்னா, நாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய குணத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம் தமோகுணத்துல இருக்கமா, ரஜோகுணத்துல இருக்கமா, சத்துவகுணத்துல இருக்கமான்னு யோசிச்சுட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தமோகுணத்துல இருந்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம என்ன வரணும்? ரஜோகுணத்துக்கு வரணும். ரஜோகுணத்துல இருந்தோம் அப்படின்னா அடுத்தது சத்துவகுணத்துக்கு வரணும். நம்முடைய செயல்பாடுகள் சத்துவகுணத்திலேயாவது இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றாரு கிருஷ்ணர்? இது எல்லாத்தையும் 3 3 என்ன பண்றாரு? பிரிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு.